الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹின் சாந்தியும் நற்கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சாலிகான நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மாவை அன்னலார் அவருடைய வழிமுறையில் நிறைவேற்ற வந்திருக்கும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றோம். கடந்த ஜும்மாவிலே தர்மம் செய்வதன் மூலமாக பெறக்கூடிய நன்மைகளை நாம் அறிந்தோம். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மூட்டுகளின் எண்ணிக்கைக்கு அவர்கள் தர்மம் செய்தாக வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி தர்மம் செய்வதன் மூலமாக என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் நாம் சென்ற வாரம் அறிந்தோம். இன்றைய தினம் தர்மம் வழங்காதவர் அடையக்கூடிய தண்டனைகளை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம். ஏனென்றால் தர்மம் செய்வதால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை சொல்வதோடு விட்டு விடாமல் தர்மம் வழங்காதவர்கள் அடையக்கூடிய தண்டனை பற்றியும் இஸ்லாம் நமக்கு கடுமையான முறையிலே எச்சரிக்கை செய்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தர்மத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே தர்மம் செய்யாதவர்கள் கஞ்சத்தனத்துடன் இருப்பவரையும் தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கும் உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. 2 நபர்களை பற்றி சொல்கிறாங்க. ஒருவர் கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர், இன்னொருவர் தர்மம் செய்யக்கூடியவர். இவர்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இவர்கள் இருவரும் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. என்ன உதாரணம் அப்படின்னா, கழுத்திலிருந்து, அதாவது மார்பிலிருந்து கழுத்து வரை இரும்பாலான அங்கிகளை அணிந்த 2 மனிதர்களை போன்றதாகும் தர்மம். தர்மம் அப்படிங்கிறது கழுத்திலிருந்து மார்பு வரைக்கும் இரும்பு அங்கி அணியக்கூடியதற்கு ஒரு உதாரணமாக சொல்கிறாங்க. எவர் ஒருவர் தர்மம் செய்கின்றாரோ அவர் தர்மம் செய்ய என்ன செய்ய அந்த அங்கி அப்படியே விரிந்து கொண்டே போகும். அதுபோல் எவர் தன் கஞ்சத்தனம் செய்து தன்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை சுருக்கி வைத்துக் கொள்கிறாரோ அவருடைய கழுத்திலே அணிந்திருக்கக்கூடிய அந்த இரும்பு அங்கியானது அவரை இருக்க தொடங்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கையாக சொல்கிறாங்க.
அது எது வரைக்குமா அப்படின்னா அவருடைய அங்கி விரிந்து விரல்களை மறைத்து கால்களை மூடி தரையில் இழுபடும் அளவுக்கு விரிவடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அணியக்கூடிய இடம் எது? கழுத்திலிருந்து மார்பு வரை அணிகின்றோம். அப்போ தர்மம் செய்யக்கூடியவருடைய அந்த அங்கியானது அப்படியே விரிவடையும், அந்த அளவிற்கு விரிவடையும். அதே சமயத்தில் தர்மம் செய்யாதவருடைய ஒரு நிலைமை என்ன அப்படின்னாக்கா, அவர் அணிந்திருக்கக்கூடிய அந்த இரும்பு அங்கியானது, இரும்பு உடையானது என்ன செய்யும்? அவரை இருக்க துவங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு தர்மம் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு வளரும் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த கஞ்சனுடைய அந்த வளையம் என்ன செய்து அதற்குரிய இடத்தை நெருக்கும். அவன் அதை விரிக்க முயன்றாலும் அவனால் விரிக்க முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு அறிவிக்கிறது. புகாரி ஹதீஸ் கிரந்தத்தில் 1443 மற்றும் 1444வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து ஜக்காத் கொடுக்காதவர்களுடைய ஒரு நிலை எப்படி, அவர்களுக்கு என்ன தண்டனை என்று பார்த்தோம் என்றால், ஒருவர் ஒட்டகம் வளர்த்திருப்பார் அல்லது ஆடு வளர்த்திருப்பார், அதற்குரிய அந்த தர்மத்தை அவர் நிறைவேற்றவில்லை என்றால் அதற்குரிய கடமை என்ன அப்படின்னா, அதிலிருந்து தர்மம் செய்ய வேண்டும். என்ன ஒரு பொருள் தன்னிடத்தில் இருக்கின்றதோ அதற்கு அவர் தர்மம் செய்த வேண்டும். அப்படி தர்மம் செய்யவில்லை என்றால் அது என்ன செய்யுமா அப்படின்னாக்க, கியாமத் நாளிலே அது இங்கு எந்த அளவிற்கு இருந்தோ அதை விட பல மடங்கு கொளுத்ததாக மாறிவிடும். அப்போது என்ன செய்யும்? அது அவரை தன்னுடைய கால்கள் குழம்பால் மிதிக்கும். மேலும் அதுபோல உலகிலே ஆடு வளர்த்தவன் எப்படி இருக்கின்றான்னு பார்த்தோம்னா அவனுடைய நிலைமை அதுபோல தான். ஆடு வளர்த்துருந்தாலும் சரி, ஒட்டகம் வளர்த்துருந்தாலும் சரி, அது என்ன செய்யும்? பல மடங்கு கொளுத்து அது என்ன செய்யும்? அவனை மிதிக்கக்கூடிய ஒரு நிலைமை மறுமையில் இருக்கும். ஏன்னா அதற்குரிய தர்மத்தை அவன் கொடுக்காததன் காரணமாக அப்படி ஒரு வேதனையை அவன் அடையக்கூடிய ஒரு நிலைமை வரும். அதோடு என்ன செய்யும்? குழம்பு அந்த கால் குழம்பால் மிதிப்பதோடு மட்டுமல்லாமல் முட்டும் என்றும், கொம்புகளால் அவனை முட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. மேலும் உங்களில் யாரும் கியாமத்து நாளில் கத்தி கொண்டிருக்கும் ஆட்டை தமது பிடரில் சுமந்து கொண்டு வந்து அபயம் தேடிய வண்ணம் முஹம்மதே என்று கூற, நான் அல்லாஹ்விடம் உனக்காக எதையும் செய்ய எனக்கு அதிகாரம் இல்லை என்று கூறுவேன் அப்படிங்கிற ஒரு நிலைமையை நீங்கள் ஏற்படுத்திடாதீங்க. உங்களிடத்துல ஆடு ஒட்டகங்கள் இருந்தால் அதற்குரிய தர்மத்தை கொடுங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? அப்படி கொடுக்காம இருந்தீங்கன்னாக்க மறுமையில் உங்களுடைய ஆட்டையோ நீங்கள் வளர்த்த அந்த ஒட்டகத்தையோ தர்மம் செய்யாமல் இருந்திருந்தீங்க, அதிலிருந்து தர்மம் செய்யாமல் இருந்திருந்தீங்கன்னா அதை உங்களுடைய தோலில் தூக்கிட்டு வந்து என்ன சொல்வீங்க? என்னிடத்துல வந்து அல்லாஹ்விடம் எனக்காக அதாவது அல்லாஹ்விடம் உனக்காக எதையும் செய்ய எனக்கு அதிகாரம் இல்லை. அப்போ அந்த இடத்துல வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து உதவி தேடுவார்கள் அப்படிப்பட்டவர்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ்விடம் உனக்காக எதையும் செய்ய எனக்கு அதிகாரம் இல்லை என்று கூறும்படியான ஒரு நிலைமைக்கு என்ன தள்ளிடாதீங்க, இக்கட்டான ஒரு நிலைக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ ஏன் அப்படின்னாக்கா அவர்கள் என்ன செய்வாங்க? அந்த ஒட்டகத்தை சுமக்க முடியாமல் கூக்குரல் எழுப்புவாங்க, அலறுவாங்க. ஒட்டகமாக இருந்தாலும் சரி, ஆடாக இருந்தாலும் சரி, அதை சுமக்க முடியாமல் அவர்கள் என்ன செய்வாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டு வந்து சொல்லுவாங்க, அதுபோல் அல்லாஹ்விடத்தில் ஏதாவது எனக்கு ஒரு மன்னிப்பு வாங்கி கொடுங்க. ஏன்னா நான் அப்படி இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் இதற்காக நான் என்ன வளர்த்தேனோ அதற்குரிய தர்மத்தை நான் செய்யவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்ன இது அப்படின்னு சொன்னாக்கா அது அந்த இடத்துல சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலையை எனக்கு ஏற்படுத்திவிடும். அதனால் எனக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரியான ஒரு நிலையை உருவாக்கிறாதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றாங்க. அடுத்து நிதி சேகரிப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பார்த்தோம் என்றால், அவர்கள் ஒருவருக்கொருவர் காட்டப்படுவார்கள். அந்நாளின் வேதனைக்கு ஈடாக, அதாவது யார் இந்த உலகத்தில் செல்வத்தை சேர்த்து வைத்திருந்தார்களோ அதற்குரிய தர்மத்தை வழங்காமல் இருந்தார்களோ அவர்கள் என்ன செய்வாங்களாம்? மறுமையில் அவர்களுக்கெல்லாம் வேதனை உண்டு. அப்படிங்கிற நேரத்தில் யாரையெல்லாம் அவர்கள் கொண்டு அடகு வைப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல அதற்கு ஈடாக, ஏன்னா நம்ம தர்மம் செய்யலை, அதற்கு பரிகாரம் என்ன செய்யணும்? அதற்கு ஈடாக எதையாச்சும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்க அல்லாஹ் நம்ம மன்னிப்பான் அப்படிங்கிற ஒரு நோக்கில் என்ன செய்வாங்க? தன்னுடைய மகன்களையும் தனது மனைவியையும் தனது சகோதரனையும் தன்னை அரவணைத்த உறவினர்களையும் பூமியில் உள்ள அனைவரையும் பணயம் வைத்து பின்னர் விடுதலையாகலாம் என்று குற்றவாளி விரும்புவான். என்ன செய்தாலும் சரி அந்த இடத்துல அல்லாஹ்விடத்திலிருந்து தப்பிக்க முடியாது. உன்னுடைய மனைவியோ மக்களையோ உறவினர்களையோ இன்னும் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து
மனிதர்களையும் நீ அடகு வச்சாலும் சரி, அதற்கு ஈடாக நீங்கள் கொடுத்தாலும் சரி, அதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை இருக்கும் அப்படின்னாக்க, அவர்களுக்கு மிகப்பெரிய நெருப்பு ஒன்று காத்து கொண்டிருக்கும். அது அவர்களுடைய தோலை உரிக்கும். பின்வாங்கி புறக்கணித்தவனையும் சேர்த்து பாதுகாத்தவனையும் சேர்த்து அது அழைக்கும். அப்போ அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாக்கை யாரெல்லாம் புறக்கணிக்கிறார்களோ, அதற்குரிய அந்த தர்மத்தை வழங்காமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கையாக சொல்கிறாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே இது சம்பந்தமாக இந்த வசனத்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா, நீங்கள் 70வது அத்தியாயம் 11 முதல் 18 வரை வரக்கூடிய ஒரு வசனம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை தருகிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், அதாவது குறை கூறி புறம் பேசும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான். ஏன்னா அவனுடைய பொழப்பை என்ன அப்படி சிந்தனையை, குறை கூறி புறம் பேசக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கேடுதான். அவன் செல்வத்தை திரட்டி அதை கணக்கிடுகின்றான். தனது செல்வம் தன்னை நிலைத்திருக்க செய்யும் என்று எண்ணுகிறான். அவ்வாறில்லை, குத்தமாவில் அவன் எரியப்படுவான். குத்தமா அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அது மூடப்பட்ட அல்லாஹ்வின் நெருப்பு. அது உள்ளங்களை சென்றடையும். அது நீண்ட கம்பங்களில் அது அவர்களை சூழ்ந்திருக்கும். நீங்கள் திருக்குறானில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 104வது அத்தியாயம் வயலுல்லி குல்லி ஹுமசத்தில் லுமசா, இது நம்ம அதிகமாக படிச்சிருப்போம். இதை அந்த சூறாவினுடைய முழு பொருளும் பார்த்தோம் அப்படின்னாக்கா என்ன செய்வானா, குறை கூறி புறம் பேசிக்கிட்டே தெரியுமா அவன் என்ன செய்கிறான், செல்வத்தை திரட்டி அதை கணக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அந்த செல்வம் அவனை இந்த உலகத்தில் நிலையாக இருக்க செய்யும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்படி இல்லை, அவன் ஹுத்தமாவில் எரியப்படுவான். ஹுத்தமானா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு, அது அல்லாஹ்வால் மூட்டப்பட்ட ஒரு நெருப்பு. அது உள்ளங்களை சென்றடையும். நீண்ட கம்பங்களில் அது அவர்களை சூழ்ந்திருக்கும். அப்போ அதற்குரிய அந்த தர்மங்களை செய்யாமல் என்ன செய்வான், அவன் அதை சேர்த்து வச்சுப்பான். அது என்ன செய்யும், இந்த உலகத்தில் நம்ம அதை நிலைத்து நிற்க செய்யும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை. எத்தனையோ செல்வந்தர்கள் பார்ப்போம். என்னென்னா நம்ம கடந்த வாரமே நம்ம பார்த்தோம். யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, நம்ம காரூன் அப்படிங்கிற நம்ம பார்த்தோம். காரூனுடைய அந்த பெட்டகத்தை சுமக்கதற்கு, அதாவது அவனுடைய ட்ரெஷரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பண்டகசாலை பொருட்களெல்லாம் வைத்து சேமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த பண்டகசாலையோடைய அந்த சாவியை தூக்குவதற்கு மிகப்பெரிய பலம் பொருந்திய ஒரு படையே என்ன செய்யுமா, திணறுவார்கள். மிகப்பெரிய பலம் பொருந்திய படையே அந்த சாவியை மட்டும் தூக்குறதுக்கு அவ்வளோ சிரமப்படுவார்கள். அப்படின்னா அப்போ எவ்வளவு செல்வத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்திருப்பான் அப்படிங்கிறதையும், அவருடைய இறுதி முடிவு எப்படி இருந்தது என்பதையும் நாம் சென்ற வாரம் பார்த்தோம். அதுபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, நான் காபாவின் நிழலில் அமர்ந்திருந்தேன். அப்போது காபாவின் அதிபதி மீது சத்தியமாக அவர்கள் நஷ்டவாளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 முறை சொல்கிறாங்க, காபாவின் அதிபதி மீது சத்தியமாக நிச்சயமாக அவர்கள் நஷ்டவாளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தர் போய் கேட்குறான்னு நினைக்கிறார், என்ன நிலை இது, யார் சம்பந்தமாக இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்ன காட்சி அவர்களுக்கு காட்டப்படுகிறது என்பது தெரியலையே, யாருடைய நிலைமை எப்படி, எதை குறித்து இந்த வசனம் இறங்குகிறது, என்ன வசனம் இறங்குச்சா, இல்லை என்ன அறிவிப்பு, வேத அறிவிப்பு வருகிறதா, எதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப, அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவர் என்ன செய்கிறாரு, அந்த மனுஷன் தன்னிடத்துலேயே பல கேள்விகளை கேட்டவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே போய் அமர்ந்து பக்கத்தில் அமர்றாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களால பேச முடியல. அப்போ இவரும் என்ன, அதை கேட்காமல் இருக்க முடியல. யாரை குறித்து இந்த செய்தி சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறத கேட்குறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய தாயும் தந்தையும் என்னால் அமைதியாகவும் உட்கார முடியல, கேட்காமலும் இருக்க முடியல அந்த இடத்துல. ஏன் அப்படின்னாக்கா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்களே, காபாவின் அதிபதி மீது சத்தியமாக அவர்கள் நஷ்டவாளிகள். யாரை குறித்து இந்த செய்தியை சொல்கிறாங்க நஷ்டவாளிகள் அப்படின்னு நான் கேட்க என்னோடய உள்ளம் தோணுது. ஆனால் கேட்காமலும் இருக்க முடியல, அமைதியாகவும் என்னால் இருக்க முடியல. அப்போ நான் கேட்குறேன், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அல்லாஹ் என்ன விஷயம் சம்பந்தமாக உங்களிடத்துல சொன்னால், என்ன உங்களை சூழ்ந்து கொண்டது, என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குற இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, என்னுடைய அல்லாஹ்வின் தூதரே, அவர் கேட்குறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கக்கூடிய நேரத்தில், அதிக செல்வம் படைத்தவர்கள் ஆனால் நல்வழியில் செலவிட்ட சிலரை தவிர என்று கூறினார்கள். அப்போ என்ன அவர்களை சூழ்ந்து கொள்ளும், என்ன சூழ்ந்து கொள்ளும் அப்படிங்கிறத குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, அவர்களை ஏதோ ஒரு சூழ்ந்து கொண்டது, அவர்களை இறுக பற்றி கொண்டது அப்படிங்கிற ஒரு
சிந்தனையிலே சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் அவர்கள் நஷ்டவாளிகள் அப்படிங்கிறத குறித்து சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்கிறாங்க, அதிக செல்வம் படைத்தவர்கள் ஆனால் நல்வழியில் செலவிட்ட சிலரை தவிர. அப்போ அவர்களை சூழ்ந்து கொள்ளாது, மற்றவர்கள் யார் செலவிடவில்லையோ அவர்களை சூழ்ந்து கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு வேதனை சூழ்ந்து கொள்ளும் என்பதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறாங்க. இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸானது புகாரில் 6638வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அதுபோல் செல்வத்தை இந்த உலகத்தில் சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் தாங்களிடத்தில் என்ன செல்வம் இருக்கிறது, தங்கமோ வெள்ளியோ இன்னும் என்ன விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கிறதோ அதிலிருந்து ஒரு சதவீதம், குறிப்பிட்ட சதவீதத்தை நம்ம தர்மமாக ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை நமக்கு இருக்கின்றது. அப்படி அதற்குரிய அந்த தர்மங்களை அவர்கள் வழங்காவிட்டால் என்ன அவர்கள் சேர்த்து வைத்திருந்தார்களோ அதை கொண்டு அவர்களுக்கு சூடு போடப்படும், அவருடைய நெற்றியிலும் விழாப்புறங்களிலும் சூடு போடப்படும் என்று அல்லாஹ்வே தன்னுடைய திருமறையில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அல்லாஹ்வின் பாதையில் செலவிடாமல் தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வைத்திருப்போருக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று எச்சரிப்பீராக. அவை அந்நாளில் நரக நெருப்பிலே பழுக்க காய்ச்சப்பட்டு அதனால் அவர்களின் நெற்றியிலும் விழாப்புறங்களிலும் முதுகுகளிலும் சூடு போடப்படும். இதுவே உங்களுக்காக நீங்கள் சேகரித்தது. எனவே நீங்கள் சேகரித்தவற்றை நீங்கள் அனுபவியுங்கள். அப்போ நமக்கு நம்மளிடத்தில் அல்லாஹ் தஆலா மற்றவர்கள்ட்ட நம்மளை செல்வத்தில் சிறப்பாக வைத்திருக்கிறான். பொன் பொருளெல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறான். அப்படி சேர்த்து வச்சுருக்கணும் அப்படின்னாக்கா அதிலிருந்து நீங்கள் ஏழைகளுக்கு தர்மமாக கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கல அப்படின்னாக்க என்ன சேர்த்து வைத்திருக்கிறீங்களோ அந்த உலகத்தில் நமக்கு நல்லாவே நமக்கு தெரியும். இந்த உலகத்தில் வெறுங்கையோடு வந்தோம், வெறுங்கையோடு தான் போக போகிறோம். யாருக்காக சேர்த்து வைக்கிறோம்? நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்காக, நம்மளுடைய குழந்தைகளுக்காக நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய அந்த செல்வம் அது நமக்கு ஹலால் ஆகணும் அப்படின்னாக்கா அது அவர்களுக்கு பலன் தரும். ஆனால் நமக்கு என்ன செய்யும்? அது அப்படி சேர்த்து வைத்தது மறுமையில் அது நமக்கு எதிராக, எதற்காக நம்ம கஷ்டப்பட்டு அதை சேர்த்தோமோ அதுவே நமக்கு எதிரான ஒரு செயலை மறுமையில் செய்யக்கூடும், நமக்கு தண்டனை தரக்கூடியதாகவும் அந்த பொருள் ஆகிவிடும். அப்படிங்கிறது நம்ம சிந்தனையில் கொண்டு வர வேண்டும். அப்போ அதிலிருந்து நாம் அந்த தர்மத்தை நாம் செய்து விட்டோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதிலிருந்து நம்மை காப்பாற்றுவான். இல்லை என்றால் மாறாக அதிலே நாம் என்ன சேகரித்து வைத்தோமோ அதுவே நமக்கு எதிராக மறுமையிலே நன்மை துன்புறுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். அப்படிங்கிறத நமக்கு இந்த திருக்குறானில் 9வது அத்தியாயம் சூரத்து தௌபால 34 மற்றும் 35வது வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அப்போது அதுபோல் நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் அப்படி தான். இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடிய நேரத்தில் என்னென்ன செல்வத்தை நாம் சேர்த்து வச்சோமோ அதுக்கான ஒரு ஜக்காத்தை நாம் கொடுக்கவில்லை அப்படின்னு பார்த்தோம்னால் மறுமை நாளில், அதாவது கியாமத்து நாளில் அந்த செல்வம் கடுமையான ஒரு நஞ்சுடைய ஒரு பாம்பாக மாறும். அது அவனது கழுத்திலே சுற்றி கொண்டு தனது 2 விஷப்பற்களால் அவனது தாடையை கொத்தி கொண்டே நான் தான் உனது செல்வம், நான் தான் உனது புதையல் என்று கூறும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது அது நம்ம தங்கத்தையும் வைரத்தையும் எதை சேர்த்து வைக்கிறோமோ அதையும் நமக்கு எதிராக மாறிடுது. அதுபோல் என்ன செல்வத்தை சேர்த்து வைக்கிறோமோ அது என்ன, அது மறுமையில் நாம் சேர்த்து வைத்த அந்த செல்வம் பாம்பாக மாறி நம்மளுடைய கழுத்தில் அது இறுக்கி நம்மளை கொத்தக்கூடிய ஒரு நிலைமை. அப்போ நம்ம தான் சம்பாதிக்கிறோம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், ஹலாலாக சம்பாதிக்கிறோம். அந்த ஹலாலாக சம்பாதித்து மேலும் ஹலாலாக ஆக்கக்கூடிய ஒரு நிலை தான் நம்ம அந்த ஜக்காத் அப்படிங்கிற ஒரு ஏன் அப்படின்னா ஒரு ஏழைகளுடைய ஒரு தர்மம் என்று சொல்லப்படுகிறது. அந்த தர்மத்தை நம்ம வழங்காவிட்டால் நிச்சயமாக நம்ம தண்டனைக்கு உள்ளாவோம், அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியாக ஆகிவிடுவோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறாங்க. எப்படி நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்தோமோ அது மறுமையில் என்ன மேலும் நமக்கு கஷ்டத்தை தரக்கூடியதாக ஆகிவிடும். அப்படிங்கிறத நம்ம தெரிந்து அதை நம்மளிடத்துல என்ன செல்வங்கள் இருக்கிறதோ அதற்குரிய ஜக்காத்தை நாம் பிறருக்கு, அதாவது யார் தேவையுடையவர்கள் இருக்கிறாரோ திருக்குரான் சொல்லப்பட்ட அந்த 8 நபர்கள் அதை பெற தகுதியான 8 நபர்களுக்கு நாம் கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய பாவங்கள் நாம் மன்னிக்கப்படும். நாம் தண்டனையிலிருந்து தப்பக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நமக்கு நாமே உருவாக்கி கொள்ளலாம். எனவே நம்மிடத்துல நம்ம இது கணக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னாக்கா போன வருஷம் இருந்தது, இந்த வருஷம் அதுக்கு நம்ம கொடுப்போம். போன வருஷம் இவ்வளோ வருமானம் வந்தது, இந்த வருடம் அதற்காக கொடுப்போம். இந்த நடப்பு ஆண்டில் நமக்கு வருது, அதற்காக கொடுப்போம். இது நம்ம மக்களிடத்துல ஒரு என்ன கருத்து இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் என்றால் நம்ம ரமலானில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது.
ஆனால் ரமலானில் நம்ம கணக்கிட்டோம் அப்படின்னாக்கா அடுத்த ரமலானுக்கு நம்ம அதை கணக்கு பண்ணி கொடுக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு நம்ம அடுத்த ரமலான் வரைக்கும் இருப்போமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. இன்றைக்கு அந்த சொத்தை நாம் சம்பாதித்து விட்டோமா, நம்மளுக்கு வருமானம் வந்து விட்டதா, அதிலிருந்து நம்ம என்ன செஞ்சிடும், 2.5% எடுத்து வச்சிடணும். அது நாமளே நம்ம ஒரு வசியத்து மாதிரி செஞ்சு வச்சிடணும். நமக்குன்னு ஒரு டப்பா ஒரு வீட்டில் ஒரு சேமிப்பு வச்சு, இது ஒரு ஜக்காத்துக்கு உள்ளது, இவ்வளோ பணம் இந்த மாதம் வருமானம் வந்துச்சு, அதுக்கான ஒரு ஜக்காத் அப்படின்னு போட்டோன்னா நம்மளே மரணிச்சிட்டா கூட நம்ம வீட்டில் உள்ளவர்கள்னா அது ஜக்காத்தை கொடுத்தவர்கள் நமக்கு என்ன மறுமையில் அந்த தண்டனையிலேருந்து நம்ம தப்பிக்கலாம். மாறாக என்ன காத்திருப்போம், அடுத்த ரமலான் வரட்டும், அது வரைக்கும் எத்தனை 9 மாதம், 9வது மாதம் அரபியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம 9வது மாதம் இந்த ரமலான் மாதம் வருது. சரி, அடுத்த வருஷம் அதே 9வது மாதம் வர வரைக்கும் நம்ம காத்திருப்போம் அப்படின்னு நினச்சா அதற்குள்ளே நமக்கு மரணம் முந்தி விட்டால் என்ன செய்ய முடியும், நம்மளை நஷ்டவாளியாக தான் ஆகும். அதனால் என்ன செய்யணும், நம்மளால் இயன்ற அளவுக்கு நம்மளிடத்துல வருமானம் வருது நல்லா தெரியும். இந்த வருமானத்திற்கு நம்ம ஒரு ஜக்காத்தை எடுத்து நம்ம வச்சுருவோம். ஏன்னா அது ஒரு வசியத்து செய்கிற மாதிரி தான். நம்ம எப்படி நம்மளிடத்துல இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை நம்ம குழந்தைகளுக்காக நம்ம வசியம் செஞ்சு வச்சு போயிடுவோம். நம்ம இப்போ மரணத்துக்கு பிறகு அவர்கள் அதை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நம்ம செஞ்சிடும். அதுபோல் இது நம்மளுடைய மரணமும் நம்மளுக்கு இடையே சமீபத்து விட்டால் அதை நாம் கொடுத்த நம்மளுக்கு ஒரு நன்மை கிடைத்துவிடும், தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். அது நம்ம சிந்தனையில் வளர்க்கணும். ஏன்னா என்ன சிந்தனை மக்களிடத்தில் வருகிறது, இந்த ரமலானில் கொடுத்தா தான் ஜக்காத்து அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரமலானில் கொடுக்கறது என்ன அவ்வளோ சிறப்பு அப்படின்னாக்க, ஒன்றுக்கு எவ்வளோ மடங்கு 10 சாரமாக நாளில் கொடுக்கக்கூடிய நேரத்தில் 1க்கு 10 நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் ரமலானை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா இந்த மாதம் எனக்குரிய மாதம், இதற்குரிய கூலியை நானே தருவேன், 700 மடங்காக தருவேங்கிறான். இன்னும் யாருக்கு நாடுறோம் அதை விட அதிகமாகவும் தருவேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த நன்மையின் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்கிறோம், ரமலானோடு ரமலான் நம்ம ஜக்காத்தை கொடுக்குறோம். அதை நம்ம இதற்கு இடையில பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம அந்த எந்த பணத்தை நம்ம எடுத்து வைத்தோமோ அது நம்ம விட்டு போய்விட்டால் அதையும் நம்ம நஷ்டவாளியாக தான் ஆகிவிடும். இந்த வருஷம் கிடச்சிருச்சு, அதை நம்ம எடுத்து வச்சுட்டோம், அடுத்த வருஷம் அதுலேருந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னாக்கா அதுக்கு கொடுக்க தேவையில்லை. அந்த வரம்பு எது நமக்கு இருக்குது 40ல் 1 பங்கு அப்படிங்கிறப்ப அதை விட குறைவாக கிடைக்கிறது அப்படின்னாக்கா அதில் நம்ம கொடுக்க தேவையில்லை, அந்த மட்டும் கொடுத்தா போதும். அதற்கிடையில் நம்ம மரணிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம நஷ்டவாளி ஆகிடும். அதிலிருந்து நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு நம்ம வழிமுறையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த தண்டனையிலிருந்து காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமையும். இல்லை அப்படின்னாக்கா நம்ம என்ன செல்வத்தை சேர்த்து வைத்தோமோ அது மறுமை நாளில் ஒரு விஷ பாம்பாக மாறி நம்மளுடைய கழுத்தை இறுக்கி நம்மளுடைய தாடையில் கொத்தக்கூடிய ஒரு நிலைமை அதுன்னு சொல்லுமா, இதுதான் நீ என்ன உலகத்தில் சேர்த்து வச்சியோ அந்த செல்வம் நான் தான், அதுதான் நான் தான் அந்த புதையல் அப்படின்னு சொல்லி அது கொத்தும் அப்படிங்கிறத நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறாங்க. அதுபோல் அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறையில் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருளில் கஞ்சத்தனம் செய்வோர் அது தங்களுக்கு சிறந்தது என்று எண்ண வேண்டாம், மாறாக அது அவர்களுக்கு தீயது. அவர்கள் எதில் கஞ்சத்தனம் செய்தார்களோ அதன் மூலம் கியாமத் நாளில் கழுத்து நெரிக்கப்படுவார்கள். வானங்கள் மற்றும் பூமியின் உரிமை அல்லாஹ்வுக்கே உரியது, நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவன். இது 3வது அத்தியாயம் 180வது வசனத்தில் இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காமிக்கிறாங்க. அப்போ என்ன நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எச்சரிக்கை செய்கிறாங்க, அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறை நமக்கு எச்சரிக்கை செய்கிறான் இந்த விஷ பாம்பை பற்றி. எனவே அப்படிப்பட்ட அந்த விஷ தந்துவின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த தண்டனையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் நிச்சயமாக நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை நாம் ஹலாலாக்கி விட்டோம் என்றால் அப்படிப்பட்ட தண்டனையிலிருந்து அல்லாஹ் தஆலா நம்மளை காப்பாற்றுவான் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வத்திலிருந்து யாரெல்லாம் ஏழைகள் இருக்கிறாரோ அவரை அறிந்து சென்று நம்ம முதலில் நம்மளுடைய அந்த தர்மத்தை நம்மளுடைய சொந்த பந்தங்களிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை, ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் நம்மளுடைய உறவினர்களாக இருப்பாங்க, சிரமப்படுவார்கள், அவர்களை தேடி சென்று நம்ம கொடுக்கணும். அதனால் அவர்களுடைய அந்த மரியாதைக்கு எந்த ஒரு இழுக்கும் வந்து விடாது. நம்ம என்ன விளம்பரம் செய்து கொண்டு போய் கொடுக்க போகிறது கிடையாது. அடுத்தவர்களுக்கு தெரிகிற மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா தான் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர்கள் அறியாத வண்ணம் பிறர் அறியாத வண்ணமாக கொண்டு நம்ம கொடுக்கக்கூடியது தான் தர்மம் அப்படிங்கிறது. பிறர் அறிந்த வண்ணமும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கும் இருக்குது. என்ன நாம் செய்வதன் மூலமாக பிறர் பார்க்கிறார் அப்படின்னா அவர்களையும் அந்த தர்மத்தை செய்ய தூண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் செய்யலாம். ஆனால் உறவினர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குறோம், எல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அவர்களுடைய கண்ணியம் பாதிக்கப்படாத வண்ணம் நம்ம செய்ய வேண்டும். இதுதான் அதில் நம்ம செய்யக்கூடிய அந்த தர்மத்தின் சிறப்பாக அமையும் அப்படிங்கிற கருத்தில் கொண்டு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நாமும் பெற வேண்டும் என்ற ஒரு சிந்தனை நம்முள்ள வளர்த்து கொண்டு நன்மை அடையக்கூடிய நன்மக்களாக எல்லாம் அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக.
அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறையில் நமக்கு எச்சரிக்கையாக எடுத்துரைக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்னும் தெளிவடைய வேண்டும் என்றால் நம்ம ஒரு நமக்கு ஒரு அல்லாஹ்வே தன்னுடைய திருமறையில் ஒரு வசனத்தை நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். அந்த அத்தியாயத்தில் பார்த்தோம்னா 68வது அத்தியாயத்தில் 17வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காமிக்கிறான். என்ன அப்படின்னா, இந்த தோட்டத்துக்கு உரியவர்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு தோட்டத்தை வச்சுருக்கிறாங்க, நாளைக்கு அதில் நம்ம போய் அறுவடை செய்ய போகிறோம் அப்படிங்கிற சிந்தனையில் போகிறாங்க. ஆனால் எப்படிப்பட்ட சிந்தனை அப்படின்னா, யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியாமல் அதனுடைய பலனை நாம் அடைய வேண்டும் அப்படிங்கிறதுனால என்ன செய்கிறாங்க, அவர்கள் யாருக்கும் நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அல்லாஹ் நாடினால் அப்படின்னு சொல்லாமல் என்ன செய்கிறாங்க, அவர்கள் அந்த போய் நமக்கு நாளைக்கு போய் நம்ம அதோடைய அறுவடை செய்வோம், இதை யாருக்கும் தெரியாமல் வைப்போம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் அவர்கள் செய்ய போகிறாங்க. அந்த நேரத்தில் அவருடைய தோட்டம் அப்படிங்கிறது எரிந்து அப்படியே கரியாக்கிறனால அப்போ போகிறப்ப இது நம்மளுடைய தோட்டம் இல்லையா, இது நம்ம இந்த இடம் மாறி வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவர்களுக்குள்ளே வருகிறது. அவர்கள் பேசிக்கிறாங்க, நம்ம இடம் மாறி வந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு நிலையை அவர்கள் அடைகிறார்கள். அப்போது ஒருத்தர் சொல்கிறார், அதில் இல்லைப்பா, நீங்கள் இறைவனை நீங்கள் துதித்திருக்க வேண்டும் என்று நான் உங்களோட அதில் ஒருத்தர் சொல்கிறார், நான் சொன்னல அல்லாஹ்வை நம்ம அல்லாஹ்வை வணங்கி இருக்கணும், அல்லாஹ்வுடைய பேராச்சம் இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையாவது நம்ம சொல்லியிருக்கணும், நாளை நம்ம இன்ஷா அல்லாஹ் அறுவடை செய்வோம் அப்படிங்கிறத யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அல்லாஹ் தஆலா மிகவும் தூயவன், இப்படி நாம் எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்து கொண்டு விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒருவர் மற்றவருக்கு குறைக்குரியவராக முன்னோக்குகிறார்கள். அப்படிங்கிறத எங்களுக்கு கேடு ஏற்பட்டு விட்டதே, நாங்கள் வரம்பு மீறி விட்டோம் அப்படிங்கிறாங்க சில பேர். இதை விட சிறந்தது இறைவன் எங்களுக்கு பகரமாக்கி தரக்கூடும், நாங்கள் எங்கள் இறைவனிடம் நம்பிக்கை வைப்பார்கள் என்றும் சிலர் கூறினார்கள். இப்படி தான் நம்மளுடைய வேதனை வரும் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் நமக்கு விளக்குகின்றான். அப்போ எப்படி ஒரு சேர்த்த செல்வமாக இருந்தாலும் சரி, அது எரிந்து சாம்பலாகிவிடும். அது அல்லாஹ்வுடைய அந்த கருணை பார்வை நம்ம இடத்துல இல்லை அப்படின்னாக்க, நாம் அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் அதை நாம் சேர்க்காமல் இருந்தால் நிச்சயமாக அது நமக்கு உரியதாக அது இருக்காது, மாறாக அழிந்து விடும் அந்த செல்வம் அப்படிங்கிறதையும் நாம் விளங்கிக்கணும். அப்போ ஏன் அப்படின்னாக்கா, நம்ம அதாவது ஒரு செல்வந்தரை பார்த்து மனுஷனோட மனசில் எப்படி ஒரு இயல்பான ஒரு சிந்தனை வரும் அப்படின்னாக்கா, இன்னாரை போல் நம்ம வாழ்ந்தால் இன்னாரை போல வாழணும், அப்படி ஒரு பெரிய ஒரு நகைக்கடை வச்சுருக்கான்னா அவன் இன்னாரை போல் நம்ம வாழணும், அவர்கிட்ட அவ்வளோ செல்வம் இருக்குது, பெரிய பணக்காரர் இருக்கான், அவனை போல நம்ம வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனை தான். அதுபோல் தான் என்ன செஞ்சாங்க, காரூன் சமுதாயமும் வாழ்ந்தால் நம்ம காரூனை போல வாழணும் அப்படின்னு அவனுடைய சிந்தனையெல்லாம் இருக்குது. அவன் என்ன செஞ்சான், அவர் இந்த செல்வத்திலிருந்து எந்த ஒன்றும் தர்மம் செய்யலை, மக்களை அடக்குமுறை செய்தான். அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், அப்படியே அவனுடைய பூமியில் புதைய செய்தான். மறுநாள் என்ன செய்கிறாங்க, நமக்கு இந்த காரூன் மாதிரி நம்ம வாழ வேணாம்ப்பா, நம்ம மாதிரியே நம்ம வளர்ந்துட்டு போயிடுவோம், அல்லாஹ் என்ன பண்ணுறான், அப்படியே புரட்டி போட்டுட்டான் அப்படின்னு ஒரு அவனுடைய வேதனை குறித்து அவர்கள் சொல்கிறாங்க. முதல் நாள் வரைக்கும் என்ன செஞ்சாங்க, நம்ம வாழ்ந்தால் இவனை மாதிரி வாழணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவர்களுக்குள்ளே இருந்தது. அந்த காரூனுடைய அந்த சம்பவத்தை அவர்கள் அறிந்த பிறகு என்ன சொல்கிறாங்க, நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு செல்வத்தை கொடுக்குறானா, அந்த செல்வம் எதற்கு அப்படிங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ளணும். அது ஒரு சோதனைக்காக தான். காரூனுக்கு செல்வத்தை கொடுத்தான், அவனுக்கு ஒரு சோதனையை வச்சான், அவன் என்ன செஞ்சான், அந்த சோதனையில் தோல்வி கண்டான், பூமியில் அவனை அல்லாஹ் தஆலா புதைய செய்தான். அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் ஒரு பெறக்கூடிய ஒரு பாடம். என்ன செஞ்சான் அப்படின்னாக்கா, இந்த செல்வமெல்லாம் எப்படி நான் எனக்கு கிடைச்சதுங்கிறப்ப இது என்னுடைய அறிவையை கொண்டு நான் சம்பாதிச்சேன். அதுதான் இதில் அவன் பெரிய பெருமை கொண்டது. என்ன அப்படின்னாக்கா, இந்த செல்வம்லாம் எப்படி எனக்கு கிடைச்சிது, இறைவன் கொடுத்தான் அப்படிங்கிற, அல்லாஹ் நமக்கு கொடுத்தான் அப்படிங்கிற சிந்தனை இல்லை, மாறாக இது என்னுடைய அறிவின் காரணமாக இது எனக்கு தரப்பட்டுள்ளது. அப்போ ஏன் அப்படின்னாக்க, இந்த மாதிரியான ஒரு சிந்தனை வந்துச்சு அப்படின்னாக்கா, இவனை விட அதிக வலிமையும் ஆள்பலமும் கொண்ட பல தலைமுறையினரை நான் இவனுக்கு முன்பாக அளித்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் நமக்கு சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை இவன் அறிந்திருக்கவில்லை, அதனால தான் இப்படி செஞ்சான் அப்படிங்கிற ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் நமக்கு விளக்குகின்றான். அப்போது காரூனுக்கு கொடுக்கப்பட்டது போன்று நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்க கூடாதா அப்படின்னு நினைத்தவர்கள் என்ன அப்படின்னா, அவர்கள் என்ன செஞ்சாங்க, உங்களுக்கு கேடுதான், நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்தவருக்கு அல்லாஹ்வின் கூலி தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாளர்களை தவிர மற்றவர்களுக்கு அது வழங்கப்படாது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பார்க்கின்றோம். அப்போ திருக்குறானில் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது
நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன வழிகாட்டி தந்தார்களோ அந்த வழிமுறையிலே நம்மளுடைய செல்வத்தை நாம் ஹலாலாக்கி கொள்ள வேண்டும். அப்படி ஹலாலாக்குவதன் மூலமாக மறுமையிலே அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு உருவாக்கி தந்திருக்கின்றான். எனவே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன வழிகாட்டி தந்தார்களோ அந்த வழிமுறையிலே நம்மளுடைய செல்வத்தை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யக்கூடிய நன்மக்களாக எல்லாம் அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கியருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக நிறைவு செய்கின்றேன். வ ஆகிர் தவனா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.